Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. So in the video la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா registration chapter தான் வந்து நம்ம பார்க்க போறோம். So அது ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். So ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். So first registration chapter நம்ம வந்து 3 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So first 3 டிவைட் பண்ணிக்கலாம். அதுல first category பாத்தீங்கன்னா அந்த person registrationக்கு liable or not. Okay, liable or not. Second category பாத்தீங்கன்னா இந்த registrationக்கான procedures. Okay, and then third category பாத்தீங்கன்னா post registration actions. ஸோ இப்படி தான் வந்து நான் 3 வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாப்டர். ஓகேவா? இது ஜஸ்ட் நம்மளுடைய கன்வீனியன்ட்காக மட்டும்தான். இது ஐசிஐ வந்து பிரிக்கல, பட் நம்மளுடைய கன்வீனியன்ட்காக நான் வந்து பிரிச்சிருக்கேன். இது ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லைபிள் ஆர் நாட், அதுல இருந்து நம்ம 3 செக்ஷன்ஸ் வந்து படிப்போம். 22, 23 and 24 அப்படியே ஆர்டராக தான் வரும். 3 செக்ஷன்ஸ் ஒரு கேட்டகரியிலும். ஓகே, ஸோ இந்த 3 செக்ஷனை நம்ம காம்பினேஷன் பண்ணி படிச்சுட்டு அதை 3 செக்ஷனையும் காம்பினேட் பண்ணி தான் நம்ம அனலைஸும் பண்ணணும் கொஸ்டினை. ஓகே, ஸோ ஒரு செக்ஷனோட ஸ்டாப் பண்ணாம இந்த 3 செக்ஷன் படி நம்ம அனலைஸ் பண்ணி அந்த பர்சன் வந்து லைபிள் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பர்சன் வந்து ரெஜிஸ்டர் வந்து லைபிள் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷன் பண்ணி எழுதிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ், அதாவது 25 வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர் வந்து சொல்லும், 26 வந்து டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் 27 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 3 திங்ஸ் ப்ரொசீஜர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ் பற்றி படிப்போம் அதில். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கப்புறம் நடக்காமலா இருக்கும், கண்டிப்பாக நடக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற 3 விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்ப்போம். அதாவது 28 என்ன அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அமெண்ட்மெண்ட்ஸ்னா. அண்ட் தென் 29 ஏதாவது கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கேன்சலேஷன். அதுக்கப்புறம் 30 இது என்னன்னா அந்த கேன்சலேஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொல்லி ரிவோகேஷன் பண்ணுறது. அவ்வளோதான். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ் தான் வந்து போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தான் நான் வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லெசனும் லேர்ன் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்காங்க இல்லையா அந்த 22, 23 and 24 இதில் என்னன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் லயபிள், 23 யார் யாரெல்லாம் நாட் லயபிள், யார் யாரெல்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், இந்த 3 செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நான் சொன்னால 3 வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லைபிள் ஆர் நாட், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர் செக்ஷன் 22. ஸோ அண்டர் செக்ஷன் 22 படி யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லயபிள்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சன் டாக்ஸபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஓகே, டாக்ஸபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே லயபிள் தான். அந்த ஒரு டாக்ஸபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் எக்ஸீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அது என்ன வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து அது எக்ஸீட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம அக்ரிகேட் டர்ன் ஓவர்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும். என்னது? இந்த மாதிரி டாக்ஸபிள் சப்ளைஸ் எல்லாமே அவுட்வார்ட் தான். டாக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸம்ப்டட் சப்ளைஸ், எக்ஸ்போர்ட்டு, இன்டர்ஸ்டேட் சப்ளை, ஆர்சிஎம் நல்லா பாருங்க, அவுட்வார்ட் மட்டும்தான் ஜார்க்குள்ள இருக்கும், இன்வார்டை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டிஸ்டிங் பர்சன்ஸ் வருது, அதுக்கப்புறம் டாக்ஸஸ் அதர் தேன் ஜிஎஸ்டி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம், அக்ரிகேட் டர்ன் ஓவரில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும், ஷுட் நாட் டேக். ஓகே, டன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கு அக்ரிகேட் டர்ன் ஓவர் கிடைச்சிரும். அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் இந்த லிமிட் எல்லாம் எக்ஸீட் பண்ணிருச்சுன்னா அப்போ அந்த பர்சன் லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அதில் நிறைய லிமிட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று கூட்ஸ் மட்டும் சப்ளை பண்ணுறாங்களா, இல்லை எல்லாமே கூட்ஸ் சர்வீஸ் மட்டும், இல்லை எல்லாமே கலந்து சப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். கூட்ஸ் மட்டும் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ்லி கூட்ஸ் அப்படின்னா நம்ம இந்த கேட்டகரியாக பார்க்கணும். ஓகேவா? இல்லை கூட்ஸ், சர்வீசஸ் ஆர் போத், இப்படி இந்த மாதிரி 3 கேட்டகரிஸ். மற்ற அதர்வைஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேட்டகரியை நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்காங்கல்ல இவங்களை நம்ம எப்படி இருந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டீனா மாமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனான்னு ஒரு மாமி இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம், டீனா மாமி. ஓகே, ஸோ அந்த மாமி வந்து அந்த டீனா மாமி ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள
நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் 10 lakh தான், இல்லை அதர்வைஸ் இருந்தாலும் 10 lakh தான். ஸோ இந்த ஸ்டேட்ஸில் இருக்க இந்த டாக்ஸபிள் சப்ளைஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ என்ன பார்க்கணும், 10 lakh எக்ஸீட் ஆனால் அவங்களாம் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸ், ஸோ இவங்க வந்து டாப்சம், என்னது டாப்சம், யார் யார், தெலுங்கானா, அருணாச்சல் பிரதேஷ், புதுச்சேரி, சிக்கிம், உத்தரகாண்ட் அண்ட் மேகாலயா. ஸோ இந்த 6 ஸ்டேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் 20 lakh. ஸோ டீனா மாமிக்கும் சரி டாப்சமுக்கும் சரி, டீனா மாமிக்கு 10 lakh, டாப்சமுக்கு 20 lakh. இவங்க 2 பேருக்குமே எல்லாமே காமன் தான். எக்ஸ்க்ளூசிவ்லி கூட்ஸ்னாலும் அதே தான் வரும், அதர்வைஸ்னாலும் அதே தான் வரும். பட் இந்த அதர் கேட்டகரி இருக்காங்க, இவன் ரொம்ப வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவான் நிறைய இடத்துல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கூட்ஸ் மட்டும்தான் அப்படின்னா 40 lakh தான் வரும். ஓகேவா? கூட்ஸ் இல்லை சர்வீசஸ், இல்லை கூட்ஸ் சர்வீசஸ் கலந்து அப்படிங்கிறப்போ அப்போ அவங்களுக்கு 20 lakh. ஸோ அப்போ 40 lakh கேட்டகரி இதுக்கு தான் அப்படின்னு வந்து நம்ம கரெக்டாக எப்படி நம்ம இது பண்ணணும், சிம்பிள். டீனா மாமி டாப்சம் இல்லை அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் இதுதான். இந்த ஹிமாச்சல், அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ டீனா மாமி இல்லையா, டாப்சம் இல்லையா, அவ்வளோதான். ஸோ கீழே வந்துருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 40 or 20 lakh கேட்டகரியில் தான் வருதுன்னு. ஸோ இந்த கேட்டகரியில் வருதுன்னப்போ டேரெக்டாக கண்ணை முடிட்டு போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சப்போஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கூட்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இன்னொரு விஷயம். சப்போஸ் அந்த 40 lakh கேட்டகரி வரப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஃப் கூட்ஸ் ஆஃப் இருக்கிறப்போ நம்ம என்ன வந்து செக் பண்ணணும், என்னென்னலாம் வந்து எக்ஸப்ஷன், இந்தந்த விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடணும். சரியா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்டர் செக்ஷன் 24, அதாவது கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் வராங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் எங்கேஜ் ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சப்ளை கூட்ஸால் பண்ணக்கூடாது. ஐஸ்கிரீமு, பான் மசாலா, டொபாக்கோ, அதுக்கப்புறம் வேற என்ன, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு, பில்டிங் பிரிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரூஃபிங் டைல்ஸு. ஓகே. ஸோ இந்தந்த சப்ளைஸ்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கக்கூடாது, எங்கேஜ் ஆகிருக்க கூடாது. ஓகேவா? ஓகே டன். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இடத்துல எங்கேஜ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்தந்த விஷயத்துலலாம் அவங்க எக்ஸப்ஷனில் வராங்க, இந்த எக்ஸப்ஷன்ஸ்லாம் அவங்க வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் 20 lakh தான், 40 lakh கிடையாது. இது எதுவுமே இந்த எக்ஸப்ஷன்ஸில் எதுலையுமே அவங்க வந்து லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படிங்கிறப்போ நீங்கள் 40 lakh போட்டுக்கலாம். பட் 40 lakh கேட்டகரின்னு நீங்கள் வரப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஃப் கூட்ஸ்ன்னு வரப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகேவா? சரி, இது மட்டும் தானா டாக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் தானா? வேற என்னென்னலாம் வந்து லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா, பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் 22க்குள்ளே தான் வராங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணணும், லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் செக்ஷன் 22 guys. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாமே லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வேறு யாரெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும் இந்த கொஸ்டின் கேட்குறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 23. ஸோ அதான் வந்து பார்க்கலாமா? இந்த செக்ஷன் 23ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் நாட் லைபிள் ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து நாட் லைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் நாட் லைபிள் அப்படின்னா, அதாவது எக்ஸம்டட் கூட்ஸ், நான் டாக்ஸபிள் கூட்ஸ் சப்ளை பண்ணுறவங்க இந்த இடத்துல நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரிஸ்ட், யாரு, அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஸோ அவங்களும் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் ஆர்சிஎம் மட்டும் அவங்க மட்டும் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்பவும் என்னது, நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் சப்ளை, அந்த இன்டர்ஸ்டேட் சப்ளையும் 10 lakh or 20 lakh. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ 10 lakh வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ், ஃபார் அதர் கேட்டகரி ஸ்டேட்ஸுக்கு வந்து 20 lakh. ஓகேவா? டன். அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ், இதுக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் 10 lakh 20 lakh. ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு இ காமர்ஸ் ஆப்ரேட்டர், இவங்களுக்கும் அதே தான், அதே வந்து 10 lakh 20 lakh கேட்டகரி தான். ஸோ இவங்களும் வருவாங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போ மேஜராக மேலாப்பில் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. ஸோ ஓவர் வியூவாக என்னென்னலாம் இருக்குன்னு. இப்போ டீப்பாக போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸபிள், நான் டாக்ஸபிள் கூட்ஸும் எக்ஸம்டட் கூட்ஸும் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஈவன் தோ அவங்களுடைய அக்ரிகேட் டர்னோவர் மேலே வந்து எக்ஸீட் ஆனாலும் அவங்க நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சரியா? அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அக்ரிகல்ச்சரிஸ்ட்டும் அதே தான்.
ஈவன் தோ அவங்களுடைய அக்ரிகேட் டர்னோவர் எக்ஸீட் ஆனாலும் அவங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் அவங்களுடைய லேண்ட்ல கல்டிவேட் பண்ணதை தான் அவங்க சப்ளை பண்றாங்க அப்படின்னா ஸோ அப்பவும் என்னதான் ஒன்லி ஆர்சிஎம் அவுட்வர்ட் சப்ளையா இருக்கு மெட்டல் ஸ்கிராப்பை தவிர. ஸோ அது தவிர வேற எந்த ஒரு ஆர்சிஎம் அவுட்வர்ட் சப்ளை பண்ணாலும் அவங்க அந்த மாதிரியான பர்சனும் என்னதான் நாட் லேபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் சர்வீசஸ் வரப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சர்வீஸ் பண்றப்போ அவங்களும் அந்த சப்ளையோட வேல்யூவும் 10 lakh or 20 lakhக்குள்ள இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டேட் செக் பண்ணணும். ஸோ 10 lakh ஸ்பெசிஃபைடு, 20 lakh அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்களுக்கும் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் இன்டர் ஸ்டேட் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ், ஸோ அவங்களுக்கும் அதே தான். ஸோ அதில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பேன் கார்டை நீவேபிள் கரெக்டாக வந்து அதை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அவங்க மூலமாக அந்த குட்ஸ் வந்து சப்ளை ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு இன்டர் ஸ்டேட் சப்ளை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதாவது மோர் தேன் 1 state or 1 UTல எந்த ஒரு சப்ளையும் பண்ணியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேன், அதுக்கப்புறம் இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கணும். இந்த அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? டன். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னா பர்சன் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அப்போ பர்சன் வந்து லைபிளா இல்லையான்னு பார்க்குறப்ப நம்ம என்னென்ன செக்ஷன்லாம் வந்து நம்ம கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 22ல இருக்கிற விஷயம்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து செக்ஷன் 23ல இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ செக்ஷன் 23ல நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட இதில் கவர் ஆனா அப்படின்னா அவங்க நாட் லைபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன செக்ஷன் பார்க்கணும்னு சொன்னேன் 24. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் 24 சொன்னேன்னா. ஸோ 24 இவங்களையும் பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். நீ ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் தவிர இன்டர்ஸ்டேட் சப்ளை குட்ஸ்லாம் பண்ணுறியா, உன்னோட அக்ரிகேட் உணவு 10 lakh or 20 lakh எக்ஸீட் ஆகுதா, கண்டிப்பாக நீ வந்து என்ன பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஎம் சப்ளை இன்வெர்ட் சப்ளை பண்ணுறியா, கண்டிப்பாக நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறியா, கண்டிப்பாக நீ வந்து லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறியா, அப்போ நீ வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துடுற. அதுக்கப்புறம் நீ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாக இருந்து இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் இதெல்லாமே 10 lakh or 20 lakhக்கு மேலே பண்ணுறியா, அப்போ நீயும் என்னதான் கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனாக இருந்து டாக்ஸபிள் சப்ளை பண்ணுறியா, நீயும் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ ஒரு ஏஜென்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி டெஸ்ட் பண்ற கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஏஜென்ட்டா இருந்து இவன் ஒரு டாக்ஸபிள் சப்ளை பண்றான் அப்படின்னா இவனும் வந்து என்ன பண்ணணும் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 905 அந்த செக்ஷன் கீழே இருக்கிற இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்களும் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வராங்க. ஓகே. ஸோ இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் அந்த பிக்சர் மட்டும் பார்த்து சொல்லுங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. ஸோ இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸ் அதாவது 10 lakh மேலே வந்தால் நெக்ஸ்ட் ஆர்சிஎம் இன்வெர்ட் சப்ளை, டிடிஎஸ் கலெக்ட் பண்ணுறவங்க, டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறவங்க, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் 905ல வரவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் 10 lakh or 20 lakhக்கு மேலே வந்தால் கம்பல்சரி ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து நான் ரெசிடென்ட் பர்சன் அவன் வந்து டாக்ஸபிள் சப்ளை, அதுக்கப்புறம் ஏஜென்ட் அவனும் டாக்ஸபிள் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியில் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் லைபிள்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நாட் லைபிள்னு பார்த்தோம், யார் யாரெல்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ்க்கு போகிறோம். எங்கே போகிறோம் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் லைபிள்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்து என்ன ரெஜிஸ்டர் தானே பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லைபிள்னு தெரிஞ்சாச்சு. ஸோ எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்றது தானே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பர்சன்ஸ் தான், அதாவது ஸ்பெஷல் கேசஸ் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனோ இல்லை நான் ரெஜிஸ்டர்ட் பர்சனோ இல்லை அப்படின்னா அவங்க வித்தின் 30 days, அதாவது அவங்க லயபிள் ஆகுறாங்க இல்லையா, அந்த அவங்களுடைய அக்ரிகேட் டர்னோவர் எக்ஸீட் ஆகுது இல்லை, அப்போதான் அவங்க வந்து லயபிள் ஆகுறாங்க. அந்த லயபிள் ஆன டேட்லேருந்து 30 daysக்குள்ள அவங்க வந்து அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் தென் இல்லை ஸ்பெஷல் கேஸ் அதாவது கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனோ இல்லை நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனோ வராங்க அப்படின்னா அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு 5 days ப்ரியரா. இது வந்து நம்ம கீழே டீட்டெயிலாக பார்ப்போம், நான் அப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ 30 daysக்குள்ளே அப்ளை பண்ணிடுறாங்க. அவங்களுடைய எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ லயபிள் ஆகுறாங்கல்ல அவங்க 30 daysக்குள்ள அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி அவங்க 30 days நம்ம இங்கே பார்த்தோம்ல அதுக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்னைக்கு அவங்க லயபிள் ஆனாங்களோ அந்த டேட்டே நம்ம வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா? டன். இப்போ அவங்க 30 daysக்குள்ள அப்ளை பண்ணலை,
அப்போ நம்ம எப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுதான் அப்படின்ட்டு? அப்போ அவங்களுக்கு எப்போ அந்த சர்டிஃபிகேட்டை கிராண்ட் பண்றாங்களோ அந்த டேட்டு, அதுதான் எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் வரப்போ அவங்களுக்கு எப்போ வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் எப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ரொம்ப சிம்பிள். 30 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து அப்ளை பண்ணிடணும் லைபிள் ஆன் டேட்லேருந்து. ஸோ 30 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க அப்ளை பண்ணிட்டாங்கன்னா லைபிள் ஆன டேட் தான் வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். 30 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணலை அப்படிங்கிறப்போ சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ எப்போ நம்ம அப்ளை பண்ணணும் இதெல்லாம் பார்த்தாச்சு. சரி, நம்ம இப்போ அப்ளை பண்ணுறப்ப என்ன நடக்கும், ஆக்சுவலாக என்னதான் ப்ரொசீஜர் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு வரப்போ தான் நம்ம இப்போ லெசனுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் 1, அதாவது பார்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும்ல ஜிஎஸ்டி ரெஜ் 1, அந்த ஃபார்மில் பார்ட் ஏவை நம்ம வந்து ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல் மூலமாக நம்ம வந்து அதை டிக்ளேர் பண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வச்சு டிஆர் நம்பரை ஜென்ரேட் பண்ணணும். டிஆர் நம்பரை ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு பார்ட் பியை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். பார்ட் பி ஃபில் பண்ணி அதோட அக்னாலேஜ்மெண்ட் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 அந்த ஃபார்மில் ஃபில் ஆகி பிஓ ஆஃபீஸர் இருக்காங்க, ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ப்ராப்பர் ஆஃபீஸர் அது என்ன பண்ணுவார் அப்படின்னா வெரிஃபை பண்ணுவார். ஓகே, ப்ராப்பர் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணுறப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? சப்போஸ் ப்ராப்பர் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணுறப்போ சம்திங் டெஃபிஷியன்சி இருக்குது ஸோ அதோடைய ஃபார்மில். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் 3ல் ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஃபார்ம் 4ல் ரிப்ளை பண்ணியிருக்கணும். நம்ம ஃபார்ம் 4ல் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஆதார் ஆத்தன்டிகேஷன் கேஒய்சி கிராண்ட் சர்டிஃபிகேட். சப்போஸ் அவங்க வந்து அப்பையும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபார்ம் 5ல் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரொசீஜர். ஓகேவா? டன். ஓகே, டன். ஸோ இப்போது நம்ம பார்த்தோம்ல இந்த ப்ரொசீஜர்லாம், இதில் ஒரு சில டைம் லைன்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே எய்தர் ஆதார் அத்தன்டிகேஷனுக்கு போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷோகேஸ்க்கு வந்து ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே பண்ணலை அப்படிங்கிறப்போ என்னது, இது ரெண்டுமே பண்ணலை, இங்கே பாருங்கள், 7 டேஸ்க்குள்ளே ஒன்று அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒன்று ஆதார் அத்தன்டிகேஷனுக்கு போயிருக்கணும், கரெக்டு தானே? அப்படி இல்லை எதுவும் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 7 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், ஃபார்ம் 3ல் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ அது ரெண்டுமே பண்ணலைன்னா இந்த இடத்துல அந்த 7 டேஸ்க்கு அப்புறம் 30 டேஸ் டைம் லைன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 30 டேஸ்க்கு அப்புறம் எதுவுமே வந்து நடக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வந்து கிராண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக ஆகிரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ எப்போ வந்து டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்னா ப்ராப்பர் ஆஃபீஸர் எந்த ஒரு அவருடைய டியூட்டியும் ப்ரிஸ்கிரைப்டு டைமுக்குள்ளே அவர் செய்யலை அப்படிங்கிறப்போ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுது. ஸோ அது என்னென்ன ஸ்டேஜ், அந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 7 டேஸ், ஸோ நோட்டீஸ் வந்து 7 டேஸ்க்குள்ளே இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் 30 டேஸ்க்குள்ளே பண்ணல அப்பயும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீம்டு அப்ரூவலாக ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 26ல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன். இவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த 5 டேஸ்க்கு அந்த சப்ளை பண்ணுறதுக்கு 5 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்த சப்ளை பண்ணுறதுக்கு 5 டேஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்படி அவங்க அப்ளை பண்ணுறப்போ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணிடணும். அட்வான்ஸ் டேக்ஸ் மண்டேட்ரி, ஸோ அது வந்து பே பண்ணியிருக்கணும். ஸோ அந்த லைபிள் அந்த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 90 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிராண்ட் ஆகிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிடும். ஸோ இதான் வந்து என்னென்னா ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் 5 டேஸ்க்குள்ளே முன்னாடியே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அப்போ என்ன பார்த்துட்டோம், ப்ரொசீஜர்ஸும் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எப்போ அப்ளை பண்ணணும், எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நடக்குது, அதுக்கப்புறம் டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதை வந்து பார்த்தாச்சு. 25, 26, 27 ஓவர். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அமெண்ட்மெண்ட்டு, கேன்சலேஷன், ரிவோகேஷன்.
ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிராண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு இருக்கப்போ அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இது மூலமாக தான் செக்ஷன் 28. ஸோ அந்த சேஞ்சஸ் எப்போ பார்க்குறாங்களோ வித்தின் 15 டேஸ்க்குள்ளே அந்த ஈவெண்ட் நடக்கிறதுல சேஞ்சஸ். ஸோ அது வித்தின் 15 டேஸ்க்குள்ளே அவங்க செக் பண்ணணும் என்னன்னா அது கோர் ஃபீல்டா இல்லை நான் கோர் ஃபீல்டா. கோர் ஃபீல்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஸோ கோர் ஃபீல்டு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து டாக்ஸ் அத்தாரிட்டி கிட்டேருந்து பெர்மிஷன் வேணும். நான் கோர் ஃபீல்டு அப்படின்னா டாக்ஸ் அத்தாரிட்டி கிட்டேருந்து பெர்மிஷன் வேணாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், அதில் போய் நம்ம ஃபில் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காகவே அப்ரூவ் ஆகி அது இமீடியட்டாக முடிஞ்சிடும். கோர் ஃபீல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லீகல் நேமு, அப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்து அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அட்ரஸ், வேறு ஏதாவது அடிஷன் ரிமூவர், பார்ட்னருடைய டேரக்டர், இவங்கெல்லாம் வந்து சேர்க்குறாங்க பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. இதெல்லாம் வந்து கோர் ஃபீல்டு தானே. இதுக்கான நேம்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஆஃபீஸர் கிட்ட வந்து அவங்க வந்து பெர்மிஷன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே அவங்க அப்ளை பண்ணி வித்தின் 15 டேஸ்க்குள்ளே ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணிடுவோம். அதுதான். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட். ரொம்ப ஈஸி, சிம்பிள். நெக்ஸ்ட் கேன்சலேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிட்டோமே, அதை எதுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணுவாங்க, ஒன்று தானாகவே எனக்கு வேணான்னு கேன்சல் பண்ணுறது, அதான் வந்து வாலண்டரி கேன்சலேஷன். இல்லைனா ஏதோ ஒரு லீகல் இஷ்யூஸ்னால வந்து என்ன பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னா ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து கேன்சல் பண்ணுறது. சரியா? ஸோ வாலண்டரி கேன்சலேஷன் அது எப்போ வந்து பண்ணணும், வாலண்டரி கேன்சலேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்னாலேயோ அமல்கமேஷனாலேயோ மர்ஜர், டிமர்ஜர், டிஸ்போசல், டெத்து, ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால பிஸ்னஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணணும், டீடைல்ஸ் ஃபர்னிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே பிஓ வந்து கேன்சல் பண்ணிடுவார். அப்படி இல்லையா ஏதோ வந்து பிஸ்னஸோடைய கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஸோ ப்ராப்பர்ட்டிஷிப் வந்து பார்ட்னர்ஷிப்பாக மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ சேஞ்ச் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ட்டு வரப்போ அப்போ என்ன ஆகும், அப்போயே வித்தின் 30 டேஸ்க்குள்ளே டீட்டெயில் ஃபர்னிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே பிஓ வந்து கேன்சல் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்னது, இந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நாள் போகுது, பிஸ்னஸ் நோ லாங்கர் லைபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ளே டீட்டெயில் ஃபர்னிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே பிஓ வந்து என்ன பண்ணுவார், கேன்சல் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்னஸ் அவுட் ஆஃப் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷனை ஆப்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அப்பயே என்ன பண்ணணும், இந்த மாதிரி 30 டேஸ்க்குள்ளே டீட்டெயில் ஃபர்னிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே பிஓ கேன்சல் பண்ணிடுவார். இதுதான் திஸ் இஸ் வாட் அபவுட் வாலண்டரி கேன்சலேஷன். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ப்ராப்பர் ஆஃபீஸர், அதாவது என்னென்ன விஷயத்தினால அவர் கேன்சல் பண்ணுவார் அப்படின்ட்டு தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயத்தினால அவர் வந்து கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவர் எப்போ வந்து டிசைட் பண்ணுறாரோ அது ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட்டா கூட இருக்கலாம், ஸோ முன்னாடியும் கூட இருக்கலாம். ஸோ அந்த டேட்லேருந்தே அவர் நினைச்சாலும் கேன்சல் பண்ண முடியும். அது என்னென்ன ரீசன்ஸ்னாலன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ராடு, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது வந்து வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் 6 மந்த்க்குள்ள பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றப்போ அப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் காம்போசிஷன் சப்ளையர், அதாவது 3 மந்த் டியூ டேட்க்கு அப்புறம் 3 மந்த் வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அப்படின்னா அப்போ கேன்சல் பண்ணலாம். ஏதாவது ஒரு வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் பர்சன் இந்த மாதிரி 6 மந்த்துக்கு அப்புறமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலை இன்னும் அந்த டேட்லேருந்து சொல்லிட்டேன் நான் அது, ஓகே சாரி கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த திங்ஸ்லாம் ரொம்ப வந்து இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரொவிஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த விஷயம்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இவர் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். பிஸ்னஸ் வந்து டிக்ளேர் பண்ண பிளேஸில் நடக்கலையா அப்போ வந்து பிஓ வந்து கேன்சல் பண்ண வரோம். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கொடுக்கல ப்ரிஸ்கிரைப் டைமுக்குள்ள அப்படின்னா அப்போ வந்து கேன்சல் பண்ண வரோம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வந்து சப்ளை இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அப்போ வந்து கேன்சல் பண்ணுவாங்களாம். ஐடிசி அந்த ஆக்ட் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ மந்த்லி ரிட்டர்ன், குவார்டர்லி ரிட்டர்ன் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ரூல்லாம் இருக்குல்ல, ரூல் 86B, ஸோ அதெல்லாம் வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டிஃபால்ட் இன் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன், ஸோ 3rd or 4th ரிட்டர்ன் ரூல் 23 படி, ஸோ இதை வந்து ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பயும் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ப்ராப்பர் ஆஃபீஸர். பட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களோடது பார்த்தோம். வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ஃபர்னிஷ் பண்ணணும், நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணிடுவார் பியூ. இப்போ இவரே தானே வந்து கேன்சல் பண்ண போறாரு. இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தென்படுது, ஸோ நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 7
7 டேஸ்க்குள்ளே இதெல்லாம் தோன்றி 7 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணணும் நோட்டீஸ். ஸோ அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை அதாவது வந்து அந்த ரிப்ளை வந்து சாட்டிஸ்ஃபையா இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க அடுத்த 30 டேஸ்க்குள்ளே. இப்போ சப்போஸ் அவங்க ரிப்ளை பண்ணி சாட்டிஸ்ஃபையாக எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா கேன்சலேஷன் நடக்காது. ஸோ இதுதான் கைஸ். ஸோ கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவோகேஷன் ஆஃப் கேன்சலேஷன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணிட்டாங்க பட் அதில் இவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அப்போ வந்து அதை ரிவோக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும்னா அந்த கேன்சலேஷன் நடந்து 90 டேஸ்க்குள்ளே அவங்க இந்த மாதிரி வந்து ரிவோகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 90 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணதுக்கப்புறமா 90 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணணும். 90 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணதுக்கப்புறமா வித்தின் 30 டேஸ்க்குள்ளே ப்ராப்பர் ஆஃபீஸர் அதுக்கு ஓகேனா கேன்சல் பண்ணிடுவார். அவர் ஓகே இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஸோ அவங்க நேச்சர் ஆஃப் ஜஸ்டிஸில் அப்சர்வ் பண்ணப்படுறாங்க. ஓகேவா? டன். இப்போ 90 டேஸ் மட்டும்தானான்னு கிடையாது 180 டேஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் அதுக்கு கமிஷனர் ஒரு ஆஃபீஸர் ஆத்தரைஸ்டு பர்சன் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ 180 டேஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ நார்மலில் 90 டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிவோகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ளே அவங்க எய்தர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணணும். This is what about revocation of cancellation of department guys. ஸோ அவ்வளோதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர் வந்து இவ்வளோதான் என்டையராக. ஓகேவா? ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கேளுங்க. ஸோ இந்த சிங்கிள் பேஜில் என்டையர் ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். ஸோ எதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே guys. So we will see in the next useful video. Until then, this is Shweta signing off. Thank you.